அந்த கணவர் எதையுமே பெருசா சிந்திச்சு செயல்பட மாட்டாரு. எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சுட்டு ஆகா இப்படி செஞ்சுட்டோமே அப்புறம் யோசிச்சுட்டு இருப்பாரு. இருந்தாலும் அவரோட மனைவியோட ரொம்ப மகிழ்ச்சியா வாழ்ந்து வந்திருக்காரு. அவங்களுக்கு போதிய வருமானம் இல்லை அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணலாம்னு யோசிச்ச அந்த மனைவி, நம்ம வீட்டுல ஒரு காளை மாடு இருக்கு, அதை கொண்டு போய் சந்தையில வித்துட்டு வாங்க, நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் வச்சிருக்கவே நம்மளும் ஒரு சின்னதாக ஒரு பொட்டி கடை வச்சு நம்மளோட வாழ்க்கையை நடத்திக்கலாம் அப்படின்னோன்னு சரி அப்படிங்கிற மாதிரி ஒரு காளை மாட்டை அவுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த மாடு பயங்கரமா துள்ளி கூச்சிட்டு இருந்திருக்கு. இவரை பத்தி இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அந்த நேரத்தில் பக்கத்துல ஒருத்தவர் ஆடை அழைச்சிட்டு போயிட்டு இருந்திருக்காரு. அப்ப இவர்கிட்ட கேட்டிருக்காரு, அந்த மாடு தான் பயங்கர பொல்லாத மாடா இருக்குல்ல, கிடந்து குதிச்சுட்டே இருக்குல்ல, நீ வேணா இந்த சமத்தான இந்த ஆடை பிடிச்சிக்க, அந்த பொல்லாத மாட்டை வேணா நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே ஓகே அப்படிங்கிற மாதிரி இவர் ஆட்டை பிடிச்சி கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் தான் ஆகா நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்போ யோசிச்சிருக்காரு. அதே மாதிரி இவர் ஆட்டை கூப்பிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் கோழியை தூக்கிட்டு வந்திருக்காரு. எப்படி இவர்கிட்ட ஆட்டை வாங்கிடலாங்கிற மாதிரி அவர்கிட்ட, எதுக்கு நீ ஆட்டை கஷ்டப்பட்டு இழுத்துட்டு போயிட்டு இருக்க, கோழின்னா தூக்கி வச்சுட்டு ஈஸியா கொண்டு போயிடலாம்ல அப்படின்னு அதுவும் நல்ல யோசனை தான் கோழியை வாங்கிட்டு ஆட்டை கொடுத்துட்டாரு. போனதுக்கு அப்புறம் அதை நினைச்சு வருத்தப்பட்டிருக்காரு. நேரா கறிக்கடைக்கு பக்கத்துல போயிருக்காரு. அப்ப அங்க கறிக்கடை வச்சிருக்கவர் எப்படி இந்த கோழியை வாங்கினு அவர்கிட்ட நயமா பேசி அந்த கோழியை வாங்கிட்டு பக்கத்து கடையில இருந்து ஒரு டீ குடிப்பா அப்படின்னு இந்த டீக்கு இந்த கோழியை கொடுத்துட்டு போயிட்டாரு. அவர் டீயை குடிச்சு முடிச்ச உடனே நடந்தது எல்லாத்தையுமே ஒருத்தர் கவனிச்சுக்கிட்டே வந்திருக்காரு. அவர் வேற யாரும் இல்ல, பக்கத்து வீட்டுல இருக்கிற பொட்டி கடை வச்சிருக்கிறவர். அவர் இந்த கணவர்கிட்ட கேட்டிருக்காரு, கொஞ்சமாவது அறிவு இருக்கா அவனுக்கு, இப்படி முட்டாள்தனமா நடந்துட்டு இருக்கியே, ஒரு மாட்டை வித்துட்டு காசை வாங்கிட்டு போலாம் அப்படிங்கிறதுக்காக வந்த நீ ஒரு டீயை மட்டும் குடிச்சிட்டு போயிட்டு இருக்கியே, இந்த விஷயம் மட்டும் உன்னோட மனைவிக்கு தெரிஞ்சு அப்படின்னா கண்டிப்பா உன்னை விட்டுட்டு போயிடுவா, அப்படி இல்லை அப்படின்னா உங்ககிட்ட பயங்கரமா சண்டை போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இவர் சொல்லியிருக்காரு, அப்படிலாம் வாய்ப்பே கிடையாது, என் மனைவி என்ன புரிஞ்சுக்குவாங்க, கண்டிப்பா சண்டை போட மாட்டாங்க அப்படின்னு அவர் சொன்னோன்னே சரி ஒரு பந்தயம் வச்சுக்குவோம், நடந்த விஷயத்த அப்படியே போய் உன்னோட மனைவி கிட்ட நான் சொல்றேன், உன் மனைவி மட்டும் திட்டல அப்படின்னா என்னோட பொட்டி கடையை உன்னோட பேர்ல நான் எழுதி வச்சிடுறேன் சரியா அப்படின்னு கேட்டோன்னே இவர் ரொம்ப மகிழ்ச்சியோட சரி அப்படின்னு இருக்காரு. இவர் நேரா அவரோட மனைவி கிட்ட வந்து உன் கணவர் என்ன பண்ணிருக்கா தெரியுமா, மாட்டை வாங்கலான்னு போயிட்டு ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு வந்திருக்காப்ல அப்படின்னு சொன்னோன்னே இவங்க மாறா கோவப்படல. அவங்க டீ குடிச்சிங்கல்ல, உங்களுக்கு ஹாப்பி தானே, வயிறு நிறைஞ்சிச்சுல்ல, அது போதும் நீங்க வாங்க அப்படின்னு சொன்னோன்னே இவர் அப்படியே பேரஞ்ச மாதிரி இருக்காரு. அவர் சொன்னபடியே அவரோட கடையையும் அவருக்கு எழுதி கொடுத்துட்டாரு. இருந்தாலும் அவருக்கு மனசு கேட்கல. ஒரு வாரம் போனதுக்கு அப்புறம் இவரை கூப்பிட்டு கேட்டிருக்காரு, இன்னும் உன்னை விட பெரிய முட்டாளா இருக்க உன்னோட மனைவி அப்படின்னு கேட்கறதுக்கு இவர் சொல்லியிருக்காரு, அப்படிலாம் கிடையாது, என்னோட மனைவி ரொம்ப பெரிய புத்திசாலி, எங்களுக்குள்ள பிரச்சனைகள் எதுவும் வந்தாலோ இல்ல எங்களுக்குள்ள மனஸ்தாபம் எதுவும் வந்தாலோ மூணாவது நபருக்கு மத்தியில எங்களுக்குள்ள இந்த விவாதிக்க கூடாது அப்படின்னு எங்களுக்குள்ள ஒரு உடன்படிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி குடும்பத்துல ஒரு பிரச்சனைனாலும் சரி, ரொம்ப முக்கியமா கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதை மூணாவது நபர்களுக்கு மத்தியில வச்சு பேசக்கூடாது. அந்த மூணாவது நபர் கண்டிப்பா உங்களோட அம்மா அப்பாவா இருந்தா கூட அந்த விஷயத்தை விவாதிக்க கூடாது. அப்பதான் கணவன் மனைவிக்கு இடையே உள்ள ஒரு உறவு அப்படிங்கிறது கண்டிப்பா பலப்படும். ரொம்ப முக்கியமா கணவனை பத்தி மனைவியோ மனைவியை பத்தி கணவனோ வேற யார்கிட்டையும் புறம் பேசாம இருக்கிறது அவங்களோட உறவை இன்னும் பலப்படுத்தும்.